புகாரில் இருக்கக்கூடிய பிரபலமான ஹதீஸ். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி பள்ளிவாசல்ல ஒரு நாள் சோகமா உட்காந்து இப்படியே கையேந்திட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. பார்த்து, என்ன அபுல் ஆஸே, இது தொழுகைக்குரிய நேரம் இல்லையே, இந்த இடத்துல பள்ளிவாசல் உட்காந்துருக்கிறீங்க, அது ரொம்ப சோகமா உட்காந்துருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அபுல் ஆஸ் சொன்னாங்க, யார சொல்ல, கடுமையான கடன் தொல்லை யார சொல், அதான் அல்லாஹ்ட்ட முறையிட வந்தேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளைக்கு வாங்க துஆன்னு சொல்லி தரேன்னாங்க. அபுல் ஆஸ் ரலியல்லாஹு போனாங்க. யார சொல்ல, என்ன துஆ? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரபலமான துஆ சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من البخل والجبن وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. என்ன சொன்னாங்க? اللهم إني أعوذ بك من الهم والحزن. யா அல்லாஹ், கவலையை விட்டும் வருத்தத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாத்து இருக்கிறேன். وأعوذ بك من العجز والكسل, இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாத்து இருக்கின்றேன். وأعوذ بك من البخل والجبن, கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாத்து இருக்கின்றேன். وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال, யா அல்லாஹ், கடன் தொல்லை என்னை மிகைத்து விடுவதற்கு உன்னை பாதுகாத்து இருக்கின்றேன். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இந்த துஆவை நம்பிக்கையோடு உறுதியோடு ஓத ஆரம்பித்தேன். என்னுடைய கடன் என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. இதுதான் அல்லாஹ் ரசூல் சொல்லுற தீர்வு.